எடப்பாடியாரே, நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவு. விடைபெறுகிறேன். எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுகவிலிருந்து 6வது எம்எல்ஏவாக கரூர் தொகுதி எம்எல்ஏவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் வழங்கினார். அவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக பேரவைத் தலைவர் பிரபாகரனும் உடனே அறிவித்தார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களின் லட்சிய பாதையிலும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பேரன்பிலும் என் அரசியல் பயணத்தை தொடங்கியவன் நான். பதவிக்காகவோ சுயநலத்திற்காகவோ இந்த இயக்கத்திற்குள் வந்தவன் அல்ல. ரத்தமும் சதையுமாய் இந்த இயக்கத்தை என் மூச்சாக கருதி வாழ்ந்தவன். அம்மா அவர்களின் மறைவுக்கு பின் இந்த இயக்கத்தை சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அத்தனை நெருக்கடி நேரங்களிலும் ஒற்றை தலைமையாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் உறுதியாக நின்றவன் இந்த விஜயபாஸ்கர் என தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கரூரில் நாம் சந்தித்தது அரசியல் மட்டுமல்ல, அப்பட்டமான அதிகார அடக்குமுறையும் நம் தொண்டர்களின் வாழ்வாதாரமும் முடக்கப்பட்ட துயரங்களும் தான். அதன் விளைவாக என் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டன. என் இரத்தத்தின் இரத்தமாக கழக உடன்பிறப்புகள் மற்றும் என் குடும்பத்தினர் மீதும் 100க்கும் மேற்பட்ட கொடூரமான வழக்குகள் பாய்ந்தன. என் கழக உடன்பிறப்புகள் வாழ்வு சிதைக்கப்பட்டது. என் குடும்பத்தின் நிம்மதி குலைக்கப்பட்டது. அத்தனை அராஜகங்களையும் தூள் தூளாக்கி செந்தில் பாலாஜியின் அதிகார மமதையை வீழ்த்தி அதிகார பலத்தோடு பணபலத்தோடு கீழ்மட்ட அரசியலில் உச்சகட்டமாக விளங்கிய செந்தில் பாலாஜியை எதிர்த்து பல்வேறு சட்ட போராட்டம் நிறுத்தி எத்தனையோ துரோகங்களை தாங்கி நெஞ்சுயர்த்தி கரூரில் மீண்டும் அதிமுக கொடியை ஏற்றியவன் நானும் என்னுடன் துணை நின்ற கழக உடன்பிறப்புகளும் என்பது நாடறியும் என தெரிவித்துள்ளார். ஆனால் இத்தனை தியாகங்களுக்கும் நாம் சுமந்த வேதனைகளுக்கும் இன்று எனக்கு பரிசாக கிடைத்திருப்பது நெஞ்சில் பாய்ந்த துரோக ஈட்டி மட்டுமே. இத்தனை ஆண்டுகளாக நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பில் ஏந்தினோமோ, இன்று அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டிலில் அமர தலைமை முற்பட்டதை கண்டு என் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவும் ஈன்றெடுத்த அரசியல் வாரிசுகள் நமக்கு போய் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி என்று அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட திமுகவுடன் இந்த அண்ணா திமுக எப்படி கைகோர்க்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அண்ணன் எடப்பாடி அவர்களே, நீங்கள் முன்மொழிந்த அந்த சமரச முடிவுக்குத்தான் எங்களை போன்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிராக நின்றோமே தவிர உங்களின் தலைமைக்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக நின்றதில்லை. உங்களைத்தான் இந்த இயக்கத்தில் நிரந்தர பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லாம் உயரை கொடுத்து முன்னிறுத்தினோம். ஆனால் எங்களின் அத்தனை எதிர்ப்புகளையும் தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளையும் துச்சமாக மதித்து நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவுதான் இன்று ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அழிவில் வேதனையிலும் நிறுத்தியுள்ளது. உங்களின் இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டிற்கு பலியாக எத்தனையோ ரணங்கள் சுமந்த இந்த விஜயபாஸ்கரும் என்னுடன் பயணித்த கழக தோழர்களும் தயாராக இல்லை என தெரிவித்துள்ளார். என் உடன்பிறவா கழக தோழர்களே, இந்த இயக்கத்தின் என் உழைப்பும் என் வாழ்நாளின் பெரும் பகுதியும் கொடுத்துவிட்டேன். இன்று இந்த இயக்கத்தின் மீளா கண்ணீருடன் மிகுந்த வேதனையுடன் விடைபெறுகிறேன் என தெரிவித்துள்ளார். என் உயிரினும் மேலான கரூர் தொகுதி மக்களே, உங்களின் சேவகனாக என் மக்கள் பயணம் தொடரும் என குறிப்பிட்டிருக்கிறார்.